இந்த சேனலில் கண்டினியூஸாக நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து வீட்டிலே எப்படி மேஷ்மெல்லோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு குக்கிங் மேலேயோ இல்லை ஃபுட் மேலேயோ ஒரு கிரேஸ் இருக்குது, யூனிக்காக எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ரெசிபீஸ் அண்ட் எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது. வீட்டிலே எப்படி சாஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மைதா மாவு எப்படி பண்ணலாம், ஃபில்டரே இல்லாமல் ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. எனிவே இந்த மேஷ்மெல்லோ பண்ணுறதுக்கு ஹேண்ட் பீட்டர் இல்லை விஸ்க் வச்சுலாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக எலக்ட்ரிக் பீட்டர் வேணும். எலக்ட்ரிக் பீட்டர் மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்டாக இருக்கும். அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே பேசிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மேஷ்மெல்லோ சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் இல்லை விளையாடுறதுக்காக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே சாட்டிஸ்ஃபைங்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு லெமன் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன் அந்த பதத்துக்கு சுகர் சிரப் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா ஜெலட்டின், அது கூட இதையும் சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கூட ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த க்ரீமை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து ஒயிட் கலரில், இன்னொன்று வந்து பிங்க் கலரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேட்சாக பிரித்து பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். பிங்க் கலர் தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு தேவையான எந்த ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை எசன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே சேர்த்துக்கோங்க. இப்போது மேஷ்மெல்லோ செட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாவது பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸோ சில்வர் பாக்ஸ் எந்த பாக்ஸாக இருந்தாலும் ஓகே தான். பிகாஸ் நம்ம ஹீட்லாம் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அவ்வளோதான். அந்த பாக்ஸ் எடுத்து சுற்றி ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பவுடர் சுகர் வந்து கோட் பண்ணிக்கலாம். அதுவுமே சுற்றி எல்லா இடத்துலையும் பண்ணணும். இப்போது 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவு எடுத்து அந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மேஷ்மெல்லோ செய்கிறதுக்கு, அதை வந்து பவுலில் ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் கட் பண்ணும் போதுமே கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை மைதா மாவு இல்லை சுகர் சிரப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இதெல்லாம் டஸ்ட் பண்ணி எடுக்கும் போது கையிலலாம் ஒட்டாமல் ரொம்ப பிசு பிசுன்னு இல்லாமல் சூப்பராக வரும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துச்சா இல்லையா, இல்லை என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிங்க, இல்லை இதுக்கு அடுத்து என்னென்ன ரெசிபீஸ் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் ட்ரை பண்ணுறேன். பாய்.